கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். 2021 வருஷம் இந்த ஜூன் மாதம் 20ஆம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலே ஆமென் நாம் திருச்சபை மக்களாக நாம் ஒன்று சேர்ந்து அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்கும்படி ஆண்டவர் இந்த நாளிலே அப்பா இயேசு நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலத்திலே இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் திருச்சபையில வந்து நாம் கர்த்தரை அப்பாவை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆன்லைன் மூலமாக நாம் அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த பரிசுத்த ஆராதனையை அப்பா இயேசு நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் அவங்க ஜெபம் செய்து நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா. ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருப்பது உம்முடைய கிருபையாய் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த நாளிலே ஆரோக்கியமாய் சுகத்தோடு உயிரோடு வைத்திருக்கிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். தகப்பனே, விசுவாச குடும்பங்களை கண்ணீர் மணி போல நீ பாதுகாப்பாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவரே இயேசுவா இதோடு கூட ஆராதிக்க போகிற ஆண்டவரே இயேசுவா எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஆமென். இயேசுவா, நாங்கள் தனித்தனியாக வீடுகளில் காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் விசுவாச குடும்பங்களோடு எங்களோடு கூட ஆராதிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க அபிஷேகத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கீங்களே. உங்களை ஆராதிக்கும்படி, உங்களை துதிக்கும்படி, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீங்க வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா. ஆமென். இந்த ஆரம்ப ஜெபத்தில் இருந்து முடிவு ஜெபம் வரையிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்க சிந்தைகளை, எண்ணங்களை, யோசனைகளை, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எங்களுக்குள் ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் தனித்தனியாய் காணப்பட்டாலும் ஆமென் ஆவியிலே ஒருமனப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 எங்களோடு கூட ஆராதிக்க போகிற ஒவ்வொருவரையும் ஆமென் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்தை இந்த மகிமையுள்ள ஆராதனையிலே ஒவ்வொருவரும் பார்க்க செய்வீராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பாடல் வேளையை ஆசீர்வதிங்க. ஆராதனை வேளையிலே உங்க அபிஷேகம், உம்முடைய அக்கினியங்களை ஆண்டவரே நிரப்பட்டு சுவாமி. ஆமென். 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 ஆண்டவரே வேத தியான பகுதியில ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும் ராஜா. பரலோகத்தின் தேவன் எங்களோடு சத்திய வார்த்தைகள் மூலமாய் பேசுவீராக, பேசுவீராக. ஆமென். வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை, புதை பொருட்களை கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக. உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. ஆமென். முடிவு ஜெபம் வரையிலும் தேவ ஆவியானவர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்கும்படி, உணரும்படி உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலே நாம் அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கூட நமக்கு எல்லாரும் தெரிந்த பாடல் ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். இந்த பாடலை நாம் கரம் தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
Praise the Lord. Hallelujah. சந்தோஷம். ஆமென். Hallelujah. ஜீவனுள்ள தேவனை வாழும் ஜீவ பாதையை நடத்தும். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்றி ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனை வாழும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனை வாழும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீ வல்லவர் வல்லவர். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். ஆமென். நாம் ஆராதிக்கிற அப்பா இயேசு அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, தொந்தரவி வந்த மக்களே நேசராவி வீச செய்யுமே. தொந்தரவி வந்த மக்களே நேசராவி வீச செய்யுமே. இயேசுவே நீ பெரியவர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீ வல்லவர் வல்லவர். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். ஆமென். ஹalleluya. Amen. Praise the Lord. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீ பெரியவர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீ வல்லவர் வல்லவர். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். ஜீவத்தந்தை ஒரு போற்றிலே ஜீவத்தந்தை என்னை நடத்தும். இயேசுவே
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள் எல்லாம் அப்பா இயேசு நம்மை பாதுகாத்து ஆமென் சுகமாய் ஆண்டவர் இந்த நாள் பரியந்தம் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2021 வருஷத்தில் அப்பா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனாலும் அப்பா இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை என்மேல் காணப்படும். ஆமென், ஆமென். கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆமென், ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா நீங்க சொல்ல ஆகும் ஆண்டவரே, நீங்க கட்டளையிட நிற்கும் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசப்பா இந்த கால வேளையிலே நாங்கள் திருச்சபை மக்களாக ஒன்று சேர்ந்து அப்பா நாங்கள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஏசப்பா நீர் பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இடத்தில் நீ என்றும் ராஜா ஆண்டவரே. உம்மை பாடுவதால் எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே, உம்மை துதிப்பதினால் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் குறைந்து போவதில்லை. ஆமென், ஆமென். நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிப்பதினால் நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், உம்மை ஆராதிப்பதினாலே நாங்கள் பலன் கொள்ளுகிறோம் ராஜா. ஆமென். உங்க சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஏசப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நீர் எங்களை நிரப்புகிறீர் ராஜா. ஆமென். Thank you Lord, thank you Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆண்டவரே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க ராஜா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த காலைகளில் ஏசப்பா உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மகிமை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசப்பா. மகிமை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே
எங்கள் இயேசுவேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதா என்னில் தோல்வியில்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கண்ட திட்டங்கள் செய்தாயினும் ஐயா, எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் செய்தாயினும் ஐயா, எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆமென். Praise the Lord. பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோம் காற்றை கைவிட்டாலும் என்னை காப்பாற்று நீர் உண்டு, பயமில்லை. நம்பினோம் காற்றை கைவிட்டாலும் என்னை காப்பாற்று நீர் உண்டு, பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுவேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுவேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. நீ வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. சொல்லுங்க, உம்மை உயர்த்துவதே ஏசப்பா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவரை பாடுவது நமக்கு கிடைத்த மேன்மை. ஹல்லேலூயா. அப்பா இயேசுவை நாம் எல்லாரும் ஆராதிப்பது, அப்பாவுடைய நாமத்தை, ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லுவது நமக்கு கிடைத்த பெரிய மேன்மை, பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். சங்கீதம் 145 சங்கீதத்திலே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க, நான் பாக்கியவான், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நான் பாக்கியவான், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நான் பாக்கியவதி. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். blessed man. ஆமென். பாக்கியவான் என்று சொன்னால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் என்று அர்த்தம். பாக்கியவதி என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று அர்த்தம். ஆமென் ஹல்லேலூயா. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க, நான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். ஆமென் ஆமென். நான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். ஆமென். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம், எத்தனை மேன்மை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. thank you lord, thank you lord. இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த காலை வேளையிலே அப்பா உங்க நாமத்தை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறது கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அப்பா இயேசு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஏசப்பாவுடைய இரத்தத்திற்குள்ளே, ஏசப்பாவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென் ஆமென். இந்த கொடுமை நிறைந்த, இந்த கொரோனா கொள்ளை நோய் நிறைந்த இப்படிப்பட்ட காலத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அப்பா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு ஆசீர்வாதங்களோடு கூட ஆண்டவர் இயேசப்பா அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசப்பா நான் உங்க இரத்த கோட்டைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் எங்கள் திருச்சபை மக்களும் உலகமெங்கும் இருக்கிற சகல கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இயேசப்பா உங்க இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. ஆமென் ஆமென். சொல்லுவோம், பாடுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக கரங்கள் தட்டி பாடி இரத்த கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீராது. ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். Glory. ஆமென். சந்தோஷமாக இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். இம்மட்டு உதவின எபினேசர் இனியும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை காத்திடுவார், நம்மை வழிநடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரின் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரின் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Amen. Praise the Lord. சந்தோஷமாய் கரங்கள் தட்டி பாடுவோம். தாய்தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய்தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயினை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயினை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நுழைந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஏசப்பாவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏசப்பாவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வறுமையான வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால், அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்
சாத்தானை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, சாத்தானை ஜெயித்தார்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். இயேசுவின் இரத்தத்தினால எல்லா கொள்ளை நோய்களை நான் ஜெயித்து விட்டேன். இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு விரோதமாய் போராடின எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் ஜெயித்து விட்டேன். இயேசுவின் இரத்தத்தினாலே. ஆமென், ஆமென். ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய இயேசுவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எதிரிகள் ஆண்டவர் சாத்தானின் வல்லமைகள் ஒன்று நம்முடைய எல்லைகளுக்குள்ளே இயேசுவின் நாமத்தினாலே நுழைய முடியாது. சொல்லுங்க, நான் இயேசுவுடைய இரத்த கோட்டைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறேன். எந்த எதிராளியாக சாத்தானானவன், பிசாசானவன், கொள்ளை நோயானது, எந்த விதமான பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் ஒன்றும் என் எல்லைக்குள் இயேசுவின் நாமத்தினாலே நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவா. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் எவ்வளவு பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆபத்துகளும் ஆண்டவரே, கொள்ளை நோய்களும் மரணங்களும் துர்ச்செய்திகளும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஏசப்பா ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளையாகிய நான், ஆண்டவரே கர்த்தருடைய மகனாகிய நான், கர்த்தருடைய மகனாகிய நான் ஆண்டவரே பாதுகாப்பான இடத்திலே என் அப்பா இயேசுவுடைய இரத்த கோட்டைக்குள் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளதாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவா. ஹalleluya, 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 ஹalleluya. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்வின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் ஓ நான் அவனை உயர்த்துவேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் அவனை உயர்த்துவேன் என்று அப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. என்னை உயர்த்துகிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என் நம்பிக்கையே, என் கேடகமே, என் துருகமே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரமே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே தலைகளை உயர்த்தி பரலோகத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹalleluya, ஹalleluya. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அப்பா இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசப்பா, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உங்க நாமத்தை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உங்க நாமத்தை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஓ glory இயேசப்பா, உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் இயேசப்பா ஒரு விசை உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஒரு விசை என்னை நிரப்பட்டும் என்று சொல்லுங்க. இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலன், உம்முடைய பிரசன்னம் என்னை ஒரு விசை அப்படியே என்னை தொடர்ந்தும் ஆண்டவரே, என்னை அப்படியே நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை என்னை அப்படியே நிரப்பட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்களை ஆராதிக்கிற உயர்த்துகிற இந்த நேரத்திலே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஓ எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. glory, glory, glory. இயேசப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் தங்கியிருக்கிற வீடு முழுவதையும் கர்த்தருடைய பிரசனம் நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவ பிரசனம் இந்த காலையில் நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஓ thank you Lord. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்புவதாக. ஓ ரபதனரலதனரபா ஓரி கலதனரலதனரபா. glory glory glory. சொல்லுங்க சொல்லுங்க இயேசுப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, உம்முடைய தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அன்றைக்கு மேல் வீட்டறையிலே சீசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்த போது ஆண்டவரே ஆவியானவருடைய ஆண்டவரே பலத்த ஆண்டவரே தகப்பனே பலத்த இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் அந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அந்த அறை முழுவதும் ஆண்டவரை நிரப்பினது. ஓ thank you Lord. அவர்கள் எல்லாரும் இது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் பொழிந்தல்ல பற்றியே ராஜா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே தகப்பனே இப்பொழுது நிரப்பட்டு ராஜா. இப்பொழுது நீ பிள்ளைகள் நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டுமே, பரிசுத்த ஆவியானவரின் பலன் எங்களுக்கு வேண்டுமே, உம்முடைய பரிசுத்த பலன் எங்களுக்கு வேண்டுமே ஆண்டவரே. thank you Lord, thank you Lord. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் நிரப்பட்டு ராஜா ஆவியானவருடைய பலன் உம்முடைய பிள்ளைகள் நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே அன்று பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இப்பொழுது உணர்வார்களாக. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ருசி பார்ப்பார்களாக. இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. கர்த்தரை துதிப்பார்களாக. ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து கர்த்தருக்காக பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே. glory glory hallelujah. thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஓ Jesus, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க எல்லாரும் அப்படி. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்க எல்லாரும். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் இயேசுவா தேவ பிரசன்னம். இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆமென் ஆமென். ராஜா சொல்லுங்க. இயேசு ராஜா உங்களுடைய பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திற்குள்ளதாக சகல ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென். இது பெரிய ரகசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பெரிய ரகசியம். தேவ பிரசன்னத்திற்குள்ள சகல ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே நம்ம அப்பாவை நாம் கர்த்தருடைய சமூகத்துல தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்து அப்பாவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா.
இப்பொழுதும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய சரீரத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். Amen. Hallelujah. இந்த உலகத்துல பணமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. Money is nothing. பணம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்துல மனிதனுக்கு பணம் ஒன்றுமில்லை என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த கொரோனாவை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த கொரோனா என்பது கடைசி கால இயேசுவின் வருகையின் காலத்தின் அடையாளம். அதோடு கூட மனிதனுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். மனிதனுடைய எல்லா ஞானத்திற்கும் மேலாக, எல்லா விஞ்ஞான வல்லமைகளுக்கு மேலாக, எல்லா அறிவியல் பூர்வமான வல்லமைகளுக்கு மேலாக ஒரு பரிசுத்த வல்லமை இருக்கிறது, ஒரு தெய்வீக வல்லமை இருக்கிறது என்பதை மனிதனுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் கிருமி இன்னைக்கு முழு உலகத்தையும் எல்லாரையும் கட்டி போட்டிருக்கிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமியோடு கூட மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னம், ஆமென், தேவ பிரசன்னம் ஒன்றுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் தேவ பிரசன்னம் மேலானது, தேவ பிரசன்னம் பெரியது, தேவ பிரசன்னம் உன்னதமானது. ஆமென். தேவ பிரசன்னமானது இம்மைக்குரிய வாழ்விலும் நம்மை வழி நடத்துகிறது. தேவ பிரசன்னமானது இந்த உலகத்திற்கு பின்பு இருக்கிற இந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவா. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் கொஞ்ச நேரம் உங்க சமூகத்திலே உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறது நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்கும்படி ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் திருச்சபை மக்களாக அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. காரணம், நாம் இந்த கடைசி காலத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். திருச்சபையானது கர்த்தருடைய வருகையின் காலத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இப்பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிறது. ஆண்டவருடைய சபை, கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை அறிவிக்கிறது. திருச்சபை இந்த நாட்களிலே நாம் விழித்திருந்து நாம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நாம் ஆயத்தப்படும் போது அதோடு கூட ஆமென் இன்னொரு காரியத்தையும் நாம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். மத்தேயு
24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆமென். ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அநேக முறை நாம் வாசித்திருந்தாலும் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எடுத்து காட்டினார். இந்த கர்த்தருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, ஆமென், ஆண்டவர் இந்த பூலோகம் எங்கும் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களுக்கும், ஆமென், ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, ஆமென், திருச்சபைக்கு, ஆமென், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எழுப்புதலின் காலமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி கடந்த சில வருடங்களாக அநேக இந்திய தேசத்தில் இருக்கிற அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த எழுப்புதலை குறித்து, ஆமென், அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வரப்போகிற இந்த பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதலிலே கர்த்தர் தம்முடைய திருச்சபையை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். திருச்சபை என்று சொன்னால் அதிலே ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும், இன்னும் சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய திருச்சபையில் இருக்கிற சீசர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சீசர்கள், விசுவாசிகள் சீசர்களாக ஆவிக்குரிய வளர்ச்சி பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நீங்கள் யார்? நீங்கள் விசுவாசிகளா அல்லது சீசர்களா? நீங்களே கேட்டு பாருங்கள். நான் விசுவாசியா இருக்கிறேனா? நான் என்னுடைய திருச்சபையிலே நான் விசுவாசியா அல்லது சீசனா? சீசர்களாய் நான் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. விசுவாசிகள் என்ற பெயர் முதலாவது நாம் ரட்சிக்கப்படும் போது, திருச்சபைக்குள் நுழையும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயரா இருக்கிறது. நாம் அப்பா இயேசுவை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக நாம் அப்பா இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது நாம் விசுவாசிகளாக நாம் கர்த்தருடைய திருச்சபைக்குள் நுழைகிறோம். திருச்சபைக்குள்ளே நாம் நுழைந்து கர்த்தருடைய வேத வசனத்திலே நாம் வளர்ந்து, ஆமென், மூழ்கி நாம் ஞானஸ்நானம் பெற்று, ஹல்லேலூயா, அங்கே நாம் சீசர்களாக நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சீசர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், குருவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீசர்கள். ஆமென். நாம் நம்முடைய தகப்பன் அப்பா இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுப்பா தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஹல்லேலூயா. சீசன் என்பவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆமா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னால் தன்னுடைய மாம்சம் விரும்பக்கூடியது, தன்னுடைய சுயம் விரும்பக்கூடியது, நான் என்ற அந்த காரியம்,
எதுக்கெடுத்தா நான் தான் அந்த வீட்டை கேட்டேன், நான் தான் இந்த பொருளை வாங்கினேன், நான் தான் அந்த நான் என்ற அந்த சுயம் அளிக்கப்படும்படியாக இந்த மாம்சம் விரும்பக்கூடிய பொல்லாத இச்சைகளை நாம் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த மாம்சம் எதை விரும்பினதோ அதன்படி நாம் நடந்தோம். இந்த மாம்சம் சொல்லுச்சு போய் சினிமா பாரு அப்படின்னு சொன்னது, நம்ம போய் சினிமா பார்த்தோம். இந்த மாம்சம் சொல்லுது கோட் வாங்கி பிராந்தி விஸ்கிலாம் நல்லா குடி அப்படின்னு சொன்னது, அதை நாம் செய்தோம். இந்த மாம்சம் சொன்னது அநேக தீய பழக்க வழக்கங்களை பாவங்களை செய்ய தூண்டினது, அந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அப்பா இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நாம் பாவத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ஆமென், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? நம்மை உயிர்ப்பித்தார். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் எப்படி கிடந்தோமா? செத்து போய் கிடந்தோம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் நாம் செத்து போய் கிடந்தோம். அப்படிப்பட்ட செத்து போன வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக, ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் ஏசப்பா இங்கே மத்தேயு 16:24 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆமென், தன்னைத்தான் வெறுத்து. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட இந்த பாவத்தின் வல்லமைகள் என்ன செய்யலாமா? நமக்கு விரோதமா என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் போராடும். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதனாலே பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வராது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. 1 பேதுருவில் வாசிக்கிறோம், நம்முடைய எதிராளியாகிய சத்துருவானவன், சாத்தானானவன், பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல, சாதாரண சிங்கம் போல இல்லை, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கத்தை பார்த்திருக்கீங்களா? சிங்கத்தை நம்ம டிவியில பார்த்திருக்கலாம், புக்ல பார்த்திருக்கலாம். ஆனா நேரடியா பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். அது சாதாரண சிங்கம் இல்லை. அமைதியில இருந்தா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அதே பயமா தான் இருக்கும். அதுவும் கர்ஜிக்கிற சிங்கம் பயங்கரமா இருக்கும். அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நான் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டேன். நான் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன். இனிமேல் எந்த பாவமும் என்னை தொடாது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இந்த பாவத்தின் வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக அது போராடி கொண்டே இருக்கும். அவைகளை நாம் அனுதினமும் இயேசுவின் நாமத்தினாலே
அதை நாம் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இயேசுப்பா சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் 2005 டிசம்பர் மாதம் 10 நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நல்லது. ஆனால் இந்த பாவத்தின் வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு விரோதமாய் அது ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கும். சாத்தானுடைய திட்டமெல்லாம் எப்படியாவது இந்த இயேசுவின் பிள்ளைகள் எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும். வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப அவன் தந்திரக்காரன், பிசாசனவன் தந்திரக்காரன், அவன் சூழ்ச்சி நிறைந்தவன். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல யாரை கை வச்சா அவங்க விழுந்துருவாங்கன்னு சொல்லி பிசாசுக்கு எல்லாம் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் நாம் தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்கிறோம். எதற்காக? கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படுவதற்காக, இந்த சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்வதற்காக, இந்த பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்வதற்காக, சாத்தானின் சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்காக. இது அவசியம், ஜெபம். ஆண்டவரோடு தினமும் கரம் பிடித்து நடப்பது. ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு நீங்க ஜெபிக்காம விட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? ஒரு வாரத்துக்கு பைபிள் வாசிக்காம, ஒரு வாரத்துக்கு ஜெபிக்காம இருந்து பாருங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது பாவத்தில் விழுந்து கிடப்பேன். அப்ப நம்முடைய மாம்ச பலத்தினால இந்த பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் இயேசுப்பா சொன்னார், நம்மை ஆண்டவர் விசுவாசிகளாய் இருந்து சீசர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு அந்த விடுதலையை கொடுக்கும்படி ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக நம்மிடத்தில் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? என் பிள்ளை, என் மகன், என் மகள் தன்னைத்தான் வெறுக்கிறதா? தன் சுயத்தை, தன் மாம்சத்தை, தன் பொல்லாத இச்சைகளை என் மகள், என் மகன் வெறுக்கிறார்களா? அல்லது அதன் மேல ஒரு கண் வைத்துக் கொண்டே என்னை பின்பற்றுகிறார்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை வாட்ச் பண்ணி கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம், அங்கே 39ஆம் அதிகாரம். அங்கே பாருங்க, அருமையான வாலிபன், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யோசேப்பு. அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த போத்திபார் அவருடைய வீட்டிலே வேலை செய்யும்படி அங்க அடிமையாய் விற்கப்படுகிறார். அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அந்த போத்திபார் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்து அந்த வீட்டில ஒரு மேனேஜராக அந்த போத்திபார் அந்த யோசேப்பை அப்பாயின்மெண்ட் நியமனம் செய்கிறார். இந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பின் மீது கண் போடுகிறார். எப்படியாவது இவனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி பாவத்திற்கு நேராக இந்த போத்திபாரின் மனைவி என்ன செய்யறாங்க? யோசேப்பின் மீது கண் போட்டு இந்த பாவத்திற்கு சம்மதிக்கும்படி தினந்தோறும் போராடுகிறார். தினந்தோறும், எவ்ரிடே, தினந்தோறும் போராடுகிறார். எப்படியாவது யோசேப்பை, இந்த கர்த்தருடைய மகனை வீழ்த்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்புக்கு விரோதமா எப்படி இந்த போத்திபாரின் மனைவி ஒவ்வொரு நாளும் யோசேப்பை பாவத்திலே தள்ளுவதற்காக ஒவ்வொரு நாளும் போராடினதை போல இன்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறான், இல்லைங்களா?
அப்ப ஆனா பாருங்க, யோசேப்பு என்ன செய்தார் பார்த்தீங்களா? அவர் சொன்னார், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப யோசேப்பு எப்படி இந்த வார்த்தையை அவரால் தைரியமா சொல்ல முடிந்தது? யோசேப்பு தினந்தோறும் ஆண்டவரோடு உறவாடினார், ஆண்டவரோடு கரம் பிடித்து அவரோடு நடந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அனுதினமும் ஆண்டவரோடு பேசாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், அனுதினமும் வேதவசனத்தை வாசித்து தியானிக்காதவர்கள் ஒரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளவே முடியாது. ஆமா, தினந்தோறும் ஜெபிக்கல, தினந்தோறும் வேதவசனத்தை வாசிக்கல, அவ்வளவுதான். சத்துருவானவின் வலையில எந்த நேரமும் நாம் விழுவதற்கு ஆயத்தமாகிவிட்டோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அங்க இருக்கிற ஜன்னல் கதவுகள் எல்லாம் அடைத்து விட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு அற்புதமான காரியத்தை அப்பா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள பிரவேசித்து ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு முழங்கால் படியிட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தகப்பனை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அனுதினமும் ஜெப வாழ்க்கை அவசியம். அப்ப ஆண்டவர் அழகாய் சொன்னார் மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆமென், தன்னைத்தான் வெறுத்து, நம்முடைய சுயத்தையும் நம்முடைய மாம்சத்தையும் வெறுக்காதவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது, சீசர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நானும் சீசர் அந்த சபையில சீசனா இருக்கேங்க, விசுவாசியா இருக்கேங்க, சீசனா மாறிக்கிட்டு இருக்கீங்க, சீசனா இருக்கேங்க சொல்லிக்கலாம், வெளியில வேணா சொல்லிக்கலாம். ஆனா சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதான். ஒரு பேப்பர்ல மீன் எழுதி அந்த குழம்பு செய்யும்போது மீனுக்கு பதிலா இந்த பேப்பர்ல மீன் எழுதி அந்த குழம்பு சட்டியில போட்டு அது மீனாக போறது இல்லை. அதான் அர்த்தம். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதான். நான் சீசன் என்று நான் கர்த்தருடைய சீசனா இருக்கிறேன் சொல்வது ஈஸி, ஆனால் அதன்படி நடப்பது கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? ஜெபிக்காதவர்களுக்கு. அனுதினமும் ஆண்டவரோடு ஜெபித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடக்கும் போது அது நமக்கு சுலபமாய் சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த சீசர்களாகிய நம்மைத்தான், உங்களைத்தான், சீசர்களாகிய உங்களைத்தான் கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம எப்படிப்பட்ட காலத்துக்கு வந்திருக்கிறோம்? திருச்சபையின் கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலின் நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நாம் கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இனிமேல் கர்த்தருடைய சீசர்களாகிய திருச்சபைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். எத்தனை பேருக்கு நீங்க ஆசையா இருக்கீங்க? நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறேன், நான் கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன்
வரப்போகிற பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலிலே நானும் கர்த்தருக்காக ஒரு சாதனை படைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, வரப்போகிற ஆண்டவரே, கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக, கர்த்தருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக வரப்போகிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலிலே நானும் பங்கு பெற விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது கட்டாயம் இல்லை, இது கட்டாயம் இல்லை. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால், நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால், கர்த்தர் உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். அப்ப இந்த சீசர்களை கொண்டுதான் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களை, தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும், கடந்த 3 வாரத்திற்கு மேல் என்று நாங்கள் நினைக்கிறோம், கடந்த 3 வாரத்திற்கு மேலாக நாம் திட்டமிடவே இல்லை இந்த வசனங்களை தான் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. உண்மையாகவே தெரியாது. ஏனென்று சொன்னால், நாம் சபை நடந்த நாட்களிலே நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிற மோசே ஐயா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாகிய அந்த யாத்திரைகளில், அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவர் அப்படியே நம்மளை டேன் பண்ண வைத்து விட்டார். போது ராஜா பழைய ஏற்பாட்டு காலத்துல அது அப்படியே வெயிட்டிங்ல போடுங்க. அப்படியே நேர் ஆப்போசிட்டா, அப்படியே நேர் ஆப்போசிட்டா நம்மள இந்த கடைசி காலத்தின் சுவிசேஷத்திற்கு நேராக, பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலுக்கு நேராக நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். திருச்சபை மக்கள் கடந்த 3 வார காலமாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த எழுப்புதலின் சத்தியங்களை நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சரியாய் கவனித்து வருகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களை மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலின் பரப்புகிற காலத்திலே ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்காதவர்களையும் இன்னும் ஒப்புக் கொடுக்காதவர்களையும் இந்த வசனத்திற்கு கேட்க மனதில்லாதவர்களையும் வைத்து ஆண்டவரால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப அர்ப்பணிக்கப்பட்டவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறவர்களையும் ஆமென் ஆண்டவர் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார், பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே தான் சொல்லுகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை, தினந்தோறும் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கடந்த நாட்களிலே அந்த வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். சற்று மிக சுருக்கமாய் பார்த்துவிட்டு இந்த நாளிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் தம்முடைய சீசரோடு கூட அவர்களுக்கு தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்களை எடுத்து சொல்லி தம்முடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சிறு நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார் என்று பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியினாலே நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் அந்த ஊழியக்காரர் மூலமாக, எங்கள் திருச்சபை போதகர் மூலமாக நாங்கள் தண்ணீர் முழுக்கினாலே நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசப்பா நீங்க சொல்லி இருக்கிறபடி அந்த பரிசுத்த ஆவியினால் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இங்கே உண்மையாய் தினந்தோறும் ஜெபித்து வருகிறீர்கள்?
ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இன்னும் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. நம்ம 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 என்ன பழகிட்டோம், நம்ம ஜெபம்னாலே ஏதாவது சாப்பாட்டுக்கு பொருள் இல்லை, அது வேணும் இது வேணும், என்ன வேணும், கத்திரிக்காய் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், அந்த குழுவுக்கு கட்டுறதுக்கு பணம் வேணும், அந்த செய்முறைக்கு பணம் வேணும், என் கடன்லாம் அடைக்கப்படணும், என் வேலையில வேலை வேணும், எனக்கு சம்பளம் வேணும், என் பிள்ளைகளாம், இப்படியே நமது உலக பிரகாரமா கேட்டு 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 பழகி போயினால இப்பொழுது இந்த ஜபத்துக்குள்ள நம்முடைய இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள ஜெபிக்கிறதுனால முடியாது, போராடுது. இந்த மாம்சம் என்ன செய்யுது, போராடுது. அதான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து ஹல்லேலூயா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை என்று சொன்னால் என்ன பார்த்திருக்கிறோம், சிலுவையினாலே அநேகர் சொல்லக்கூடிய பாடு, கஷ்டம். அது வெளிப்படையான பார்வைக்கு அது உண்மையா இருக்கலாம். ஆனால் உண்மையான அர்த்தம் சிலுவை என்று சொன்னால் என்ன அர்த்தம், தேவனுடைய சித்தம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தார், சிலுவை என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தம் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசப்பா அந்த பூமியிலே சிலுவையை சுமப்பது அது பரலோகத்தின் சித்தமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஆமென் நாங்கள் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை என்ன பண்றது, வாசிங்க. என்ன சிலுவை? மத்தேயு 16:24. என்ன சிலுவை அது? தன் சிலுவையை வாசிக்கலாம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யாருடைய சிலுவையா? தன் சிலுவை. தன் சிலுவை. இயேசப்பாவுடைய சிலுவை அல்ல. ஏதோ புக்ல வாசித்து ஞாபகம் வருது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஆண்டவர் இயேசப்பா சிலுவை சுமந்துட்டு சென்று அந்த கொல்கதா மலை மேட்டுக்கு போன பாதையில இப்ப சுற்றுலா தலம் மாதிரி அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் பாடுகளை அனுபவித்த அந்த பட்டணத்துல நிறைய கடை வியாபாரங்கள், சுற்றுலா டூரிஸ்ட் பிளேஸா அது மாறிடுச்சு. அங்க இருக்க கடைகள்ல நிறைய சிலுவைகள் செஞ்சு விற்கிறாங்களாம். இங்க டூர் போறவங்க என்ன செய்வாங்களாம், ஆளுக்கு ஒரு சிலுவை வாங்கி அதை தங்கள் தோள் மேல் வைத்து ஆண்டவர் இயேசப்பாவை போல அந்த வீதியில என்ன செய்வாங்களாம், சிலுவையை சுமந்து கொண்டு போறாங்களாம். அப்படி அல்ல அது அர்த்தம். தன் சிலுவையை நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற சித்தம், அது ஆண்டவர் சுமந்து சென்ற சிலுவை, அது பரலோகத்தின் தேவனுடைய திட்டம். அது ஆண்டவர் இயேசப்பா அவருடைய சிலுவை என்பது அவருக்கு இயேசப்பா கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நமக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது தேவ சித்தம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தேவ சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஆமா, வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் பயன்படுத்தினார். எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. ஆமென். நம்ம கூட நினைக்கிறோம், நம்மளும் அந்த ஊழியக்காரர் மாதிரி வந்துடணும், இந்த ஊழியக்காரர் மாதிரி வந்துடணும், அவரை மாதிரி நம்மளும் வந்துடணும். சில வாலிப பசங்களுக்கெல்லாம் ஆசை, அந்த விளையாட்டு வீரரை போல நம்மளும் மாறிடணும், அந்த சினிமா நடிகரை போல. இப்படியெல்லாம் உலக பிரகாரமான காரியத்தில் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு மனிதர்களை தங்கள் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவ சித்தம், தேவ திட்டம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுக்குரிய தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து கொண்டு, ஏசப்பா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறிட்டோம். ஏசப்பா கூட கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. கெத்செமனில போய் ஆண்டவர் ஜெபிக்கிறார், அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபிக்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரியை அப்பா இயேசு நமக்கு காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். ஆமென். நாம் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், நாம் ஒரு திருமணத்திற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, ஒரு மணப்பெண் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரே. ஒரு பையன் ஜெபிக்கணும், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஏற்ற கர்த்தருக்கு பயந்த மகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் இந்த நாட்கள் காலேஜில் படிக்கக்கூடிய நாட்களாய் வந்திருக்கிறது. இது ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள்ளே இந்த ஜூன் மாதம் வந்திருக்கிறோம். ஜூன், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பிளஸ் டூ முடித்தவங்க காலேஜ் படிப்பதற்கு எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருப்பாங்க இல்லைங்களா? மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் என்று பல கல்லூரிகள் படிப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவர், உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க, ஆண்டவரை, நான் எதை படிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அங்கே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவருக்கு கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரப்போகிற எழுப்புதலிலே ஆமென், நமக்கு வேண்டியது அந்த தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பலன், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. இந்த பரிசுத்த ஆவி வரும்போது ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கீங்களே, நீங்கள் பலன் அடைந்து ஆண்டவரே நான் சாட்சியா இருப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். சாட்சிகளா இருப்பீர்கள் என்பதை இப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்ம 4 பாயிண்ட் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்குதுங்களா? நான் கர்த்தருக்காய் அவமானம் அடைவதற்கு நான் சாட்சியாக இருக்கணும். நான் கர்த்தருக்காக அடிக்கப்படுவதற்கு நான் சாட்சியாக இருக்கணும். நான் கர்த்தருக்காக ரத்தம் சிந்துவதற்கு நான் சாட்சியாக இருக்கணும். நான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் ஜீவனை கொடுப்பதற்கு நான் சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் ஆண்டவர் சொன்னார், இந்த 4 பாயிண்ட் ஓகே தான்ப்பா, இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்க. அது முதல் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்காக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து சாட்சியாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக அற்புதங்கள் அடையாளங்கள். 5 கிரேட், 5 கிரேட். அந்த 5 கிரேட், முதல் கிரேட் என்னதுங்களாமா? கர்த்தருக்காக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கு சாட்சியாக. இரண்டாவது, கர்த்தருக்காக அவமானம் அடைவதற்கு. மூன்றாவது, கர்த்தருக்காக அடிக்கப்படுவதற்கு. நான்காவது, கர்த்தருக்காக ஆமென், கர்த்தருக்காக ரத்தம் சிந்துவதற்கு. ஐந்தாவது, கர்த்தருக்காக ஜீவனையே கொடுப்பதற்கு சாட்சியாக. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5 கிரேடும் அனைவருக்கு பயம் வந்துருது. ஆனா 5 கிரேடும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆமா, ஏதோ சபைக்கு வந்துட்டோம், விசுவாசியா மாறிட்டோம், இப்ப சீசரா மாறுன்னு சொல்றாங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க, அப்ப நான் ஆண்டவருக்கு ரத்த சாட்சியா மறிக்கணுமா? தயவு செய்து இது எல்லாருக்கும் இந்த 5 கிரேட் என்பது ஒருவேளை உங்களுக்கான கிரேட் 1, 2 கூட இருக்கலாம். முதல் கிரேட் என்னது? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வது. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதல் காலத்துல நீங்க போய் ஒருத்தருக்கு சுவிசேஷ அறிவித்து ஜெபம் பண்ணுவீங்க. அந்த ஆளுக்கு கண் தெரியாத ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனா இருப்பார். நீங்க போய் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசப்பா விசுவாசிங்க, கர்த்தர் வரப்போகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக மாறிவிட்டது,
உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்க கண்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய அந்த பார்வையற்ற கண்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஒரு காது கேட்காத ஒரு அந்த மனிதருக்காக ஜெபிக்கும் போது அந்த செவி கேட்கப்பட அற்புதம் நடக்க போகிறது. நடக்க முடியாமல் இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினால சீசர்களாகி நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலின் காலத்துல போய் நீங்க ஜெபிக்கும் போது நடக்க முடியாத மனிதன் எழுந்து நடக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினால சீசர்களை கொண்டு அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் வரக்கூடிய எழுப்புதலின் காலத்துல இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்கன்னா மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமென். சும்மா பிரசங்கிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, சும்மா அறிவிக்கிறது இல்ல. இயேசு குணமாக்குகிறார், இயேசு குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடரை கேட்க வைக்கிறார், முடவருக்கு நடக்க வைக்கிறார். வெறும் சுவிசேஷம் மாத்திரம் அல்ல, அதை இந்த எழுப்புதலின் காலத்திலே ஆண்டவர் அதை கிரியைகள் மூலமாக சாட்சியின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. யாரை கொண்டு? யாரை கொண்டு? சீசராகிய உங்களை கொண்டுதான். சொல்லுங்க, சீசனாய் கர்த்தருடைய சீசனாகிய என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். அதற்காகத்தான் நம்ம பல வேதத்தில் இருந்து சீசர்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தேவான் என்ற அந்த சீசன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம் பிலிப் என்ற சீசன் அங்கே அந்த சமாரியா தேசத்தில் இருந்த ஒரு பட்டணத்துக்கு சென்று சப்பானிகள், இன்னும் நடக்க முடியாத சப்பானிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் இயேசுவின் நாமத்தினால் அவர் சுகமாக்கி நடக்க வைத்தார். அசுத்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்பட்டார்கள். திமிர்வாதக்காரர் சப்பானிகள் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடந்தார்கள். யாரை கொண்டு? சீசனாகிய பிலிப்புவை கொண்டு. போனவாறு பார்த்து ஞாபகம் இருக்குதுங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பார்த்த போனவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த சாட்சிகள் இந்த இடத்துல 5.5 கிரேட் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு கிரேடும் மகிமையானது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மகிமையான காரியம் அப்பா இயேசு சீக்கிரமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் நாட்களுக்காக நாம் எல்லாரும் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. திருச்சபையே, கர்த்தருடைய திருச்சபையே, அந்த பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் காலத்துக்காக ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அந்த ஆயத்தத்தின் நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் தான் அது ஆயத்தத்தின் நாட்கள். காரணம், இனி காலம் செல்லாம், இனி காலம் செல்லாம். இந்த நாட்கள்ல இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய காலம். இன்றைய இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னொரு 6 மாசம் போட்டுங்க, இன்னொரு 1 வருஷம் போட்டுங்க அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்துவதற்கான நேரம் அல்ல. ஹல்லேலூயா. கொரோனா சீக்கிரமாய் முடிவடைய போகிறது. எதற்காக தெரியுங்களா? கர்த்தருடைய எழுப்புதலின் பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் காலத்திற்காக. ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வேத வசனத்தின் அந்த சம்பவங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லி மிக வேகமாய் நேரம் நமக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா சீக்கிரமாய் முடிவடைய போகிறது. ஏசப்பா எல்லாவற்றையும் இந்த கொரோனாவுக்கு கொஞ்ச நாள் கேப் விட போறார். இதற்காக ஆண்டவருடைய எழுப்புதலின் வேலை தீவிரமாய் அறிவிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய எழுப்புதலின் நாட்கள், பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதலின் நாட்கள்
பூலோகம் எங்கும் உள்ள யாவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படுவதற்காக ஒரு கேப் ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு கால இடைவெளியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த எழுப்புதலின் வரப்போகிற எழுப்புதலின் நாட்களிலே ஆமென், கர்த்தருக்காக திருச்சபை நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடைவெளி காலத்திலே விசேஷமாய் நம்முடைய திருச்சபைக்கு, இந்த ஜீசஸ் கிராஸ் மிஷன் சர்ச்சுக்கு, இந்த இயேசுவின் சிலுவை தரிசனம் திருச்சபைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க பெரிய தரிசனம் 25 கிராமங்கள். ஹல்லேலூயா. 25 கிராமங்களுக்காக பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட கடந்த 4-5 ஆண்டுகளாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடுத்த கட்டம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 25 கிராமங்களுக்காக தரிசனம் கர்த்தர் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற அன்று எங்களை சுற்றி இருக்கிற 25 கிராமங்களுக்காக தரிசன கிராமங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்திலே கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஜெபித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப அடுத்த கட்டம் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தின் நாட்கள் நிறைவேறக்கூடிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இப்பொழுது கிராமங்களுக்குள் சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்கப்பட போகிறது. கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அந்த நாட்களிலே ஆண்டவர் ஆவியானவருடைய பின்மாறி முன்மாறி மழை நம்முடைய தரிசனத்தின் கிராமங்களில் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும், இந்திய தேசம் மாத்திரமல்ல முழு உலகத்திலும், பூலோகம் எங்கும் உள்ள யாவருக்கும் சொல்லுங்க. வலது கருத்து சொல்லுங்க. பூலோகம் எங்கும் உள்ள யாவருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி. பூலோகம் எங்கும் உள்ள யாவருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுமா? சாட்சியாக. சொல்லுங்க, சாட்சியாக. 5 கிரேட். ஹல்லேலூயா. எத்தனை கிரேட்? 5 கிரேட். ஆமென். 5 கிரேட் என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்க போகிற ஆமென் ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முதல் கிரேட் என்னது? அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக சாட்சியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது. இரண்டாவது, கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானம் அடைவது. மூன்றாவது கிரேடு, கிறிஸ்துவின் நாமத்திற்காக அடிக்கப்படுவது. நான்காவது கிரேடு, கிறிஸ்துவின் நாமத்திற்காக ரத்தம் செல்லுவது. ஐந்தாவது கிரேடு, கிறிஸ்துவின் நாமத்திற்காக ரத்த சாட்சியாய் மரிப்பது. ஹல்லேலூயா. ஆமென். 5 கிரேடுல நேர்ல பார்த்துட்டோம். எல்லாருக்கும் 5 கிரேட் கிடைக்காது. அதாவது செலக்டட், அதாவது ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷல். ஆமா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதைத்தான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அங்க பேதுரு ஐயாவையும் யோவான் ஐயாவையும் அங்க என்ன செய்யறாங்க? அங்க அந்த சனகரிப் சங்கம், சங்கம், ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற அண்ணா காய்பா அந்த சொல்லக்கூடிய அந்த ஆசாரியர்கள், அந்த பரிசேயர்கள் என்ன செய்யறாங்களா? அவரை, அந்த யோவானையும் பேதுரு ஐயாவை என்ன செய்யறாங்க? அடிச்சு இந்த கிறிஸ்துவின் நாமத்தை எங்க என்ன செய்யக்கூடாது, அறிவிக்க கூடாது சொல்லி அவரை அடித்து அவரை விடுதலை ஆக்கினார்கள். வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்கள். அப்ப பேதுரு ஐயாவும் யோவான் ஐயாவும் சொல்றாங்க, கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாங்கள் அடிக்கப்பட்டதற்கு பாத்திரராக, அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானம் அடைந்ததற்காக நாங்கள் பாத்திரராக கர்த்தர் எங்களை எண்ணி இருக்கிறார். கர்த்தர் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 5 கிரேட் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமா, எல்லாருக்கும் கிடைக்காது. இது ஸ்பெசிபிக்கா. ஆமென். இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான். ஆமென். ஆனா இந்த 5ல கண்டிப்பா நம்ம 2, 3, 4 எத்தனை கிரேடு பெற முடியுமோ, எத்தனை கிரேடு நம்ம பெறுகிறோமோ, அந்தந்த கிரேடுக்கு தக்க பலன் பரலோக ராஜ்யத்தில் அப்பா நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.
5 கிரேடுல எத்தனை கிரேட் வாங்க போறோம்? அதுக்கு ஏற்ற பலன் பரலோகத்துல ஏசப்பா நமக்கு தரப்போறார். ஆமென். 5 கிரேடு வாங்குறாங்க பாருங்க, அதெல்லாம் பரலோகத்துல ஆளை பிடிக்க முடியாது. ஆமா, அதெல்லாம் வேற லெவல் பரலோகத்துல. ஆமென். ஹல்லேலூயா. குறைந்தபட்சம் கிராமத்தில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் குறைந்தபட்சம் ஒரு 2 கிரேடாவது எடுத்துறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஏசப்பாவுக்காக அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சிடணும். ஏசப்பாவுக்காக சுவிசேஷத்திற்காக அவமானம் அடைஞ்சிடணும். ஆமென். ஆமா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், எங்களுடைய விருப்பம்லாம் அந்த 5 கிரேடையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆமா, தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க 6 சாவு 100 சாவுவாங்க. உலகத்துல பிறந்த மனுஷன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும். கர்த்தருக்காக எதையாவது சாதிச்சுட்டு போவோமே. இந்த உலகத்துல மனுஷன் எதுக்கோ சாதனை படைக்கிறான், நம்ம ஆண்டவருக்காக சாதனை படைச்சிட்டு போயிருவோம். அதுதான் எங்களுடைய எண்ணம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்காக படைக்கிற சாதனை எல்லாம் அந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தருக்காக நீங்களும் நானும் சாதிக்கிற சாதனை அது பரலோக ராஜ்யம் வரைக்கும் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த 5 கிரேடுக்கு பின்னாடி சீசர் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க இந்த ஆண்டவர் சொல்றார், சாட்சியாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 அதை சொல்லி முடிச்சுட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சீசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். கிட்டத்தட்ட 10 நாட்கள் இரவு பகலா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆமென் ஆமென் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வல்லமைகளை ஆமென் அந்த 120 சீசர்கள் அப்போஸ்தலர்களும் சீசர்களுமாய் அங்க கூடியிருந்த 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒளிந்தருளப்பட்டது. அவங்க தங்கியிருந்த மேல் வீட்டு அறையிலே ஆமென் அந்த பலத்த சத்தம் வெடிக்கிற முழக்கத்தின் சத்தத்தை போல ஆமென் ஒரு பெரிய சத்தம் உண்டானது. ஆமென். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அங்கே கூடியிருந்த சீசர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லார் மீதும் ஆமென் அந்த வீடு முழுவதும் அந்த அறை முழுவதும் ஒவ்வொரு சீசர்கள் மீது ஆவியானவருடைய அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டது. அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகள் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆமென் ஆமென். நான்காவது பார்க்கிறோம் ஆவியானவர் தங்களுக்கு தந்த அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான அனுபவம், உன்னதமான அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் தொடர்ந்து பார்த்தோம் ஸ்தேவான் ஐயா அந்த சீசன் ஆகிய ஸ்தேவான் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்குதுங்களா? ஸ்தேவான் ஐயா குறிச்சு பார்த்து நம்ம சீசன் ஸ்தேவான் ஐயா பாருங்க, ஆண்டவருக்காக கிறிஸ்துவின் நாமத்திற்காக இரத்த சாட்சியாய் மரித்தார் இல்லைங்களா? ஆமென். போன வர பார்த்தோம் சீசன் ஆகிய பிலிப்பு. ஆமென். அவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. சிதறப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்கன்னா ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். அதிலே பிலிப் என்ற சீசன் சமாரியா பட்டணத்தில் தேசத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு சென்று அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள். வியாதிகள் ஓடுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் குணமாகிறது. அநேக ஜனங்கள் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது 8ஆம் அதிகாரத்திலே அது முடிவில் பார்த்தோம். அந்த ஒரு மந்திரிக்கு, ஒரு மினிஸ்டர், ஹல்லேலூயா, ஒரு தேசத்தின் மந்திரிக்கு அந்த பிலிப்புவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாரா?
தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டார், அந்த மினிஸ்டர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. யாரை கொண்டு? சீசனாகிய பிலிப்புவை கொண்டு. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆவியானவர் உங்களை ஆண்டவர் பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரப்போகிற ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் ஊழியத்திலே ஆமென் நம்மை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம், அதற்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த ஆவியானவருடைய எழுப்புதலின் காலம் நிறைவு பெறும்போது கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த உலகத்திலே கிறிஸ்து தம்முடைய சபை எடுத்துக்கொண்ட பின்பு சொல்லொண்ணாத, இது வெறும் இந்த கொரோனா காலத்துக்கே உலகமே ஸ்தம்பித்து போய்விட்டது. இதெல்லாம் ஸ்டார்டிங், இதெல்லாம் ஆரம்பம் தான். ஆனால் இனிமேல் தான் இருக்கிறது பல கட்டங்கள். கர்த்தருடைய வேதம் அதை அறிவித்திருக்கிறது. அப்பா இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும், இன்னும் பூமி அதிர்ச்சிகளும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுகுமா, சூரியன் கருப்பாக மாறுமா, சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்குமா, அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு அங்க போயிட்டீங்கன்னா அங்க பயங்கரமான ஆபத்துகள், இந்த பூமியின் மீது அடுத்து என்ன ஆபத்து வருமோ என்று சொல்லி ஜனங்கள் அப்படியே பயந்து, பயத்தினால பயங்கரமான சம்பவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இனி காலம் செல்லாம், இனி காலம் செல்லாம். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அதற்கு முன்பதாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆமோஸ் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அப்ப நம்ம ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் நம்ம ஆயத்தமான பின்பு பூலோகம் எங்கும் உள்ள யாவரையும் ஆயத்தப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை இன்னும் சில இதெல்லாம் நம்ம இன்னும் இதை சரியா நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் நம்ம இதை கடந்த 3 வாரம் தியானித்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நம்ம அதை இன்னும் நமக்கு ஆண்டவர் மெருகூட்டி இன்னும் நமக்கு சற்று விளங்கும்படியாய், சற்று புரியும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஆமென். இது நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலத்திற்குள் வந்திருக்கிறோம். நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். Glory to God. ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆமென் பின்மாறி முன்மாறி மழை ஊற்றப்படுவதாக. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. இந்த கடைசி ஜெபத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே,
நீங்க சொன்ன வசனத்தின்படி மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே. நான் என் சுயத்தையும் என் மாம்சத்தையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. நான் வெறுத்து தேவ சித்தத்தை, ஏசப்பாவுடைய சித்தத்தை நான் அறிந்து நான் செயல்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். யார் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ, யார் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, ஆமென், உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒப்புக் கொடுப்பது மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, அடுத்து தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்நானத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு ஆமென் கர்த்தருக்காக சாட்சிகளாய் இருக்க போகிறோம். Glory to God. ஆமென். யாரெல்லாம் உங்களை ஒப்புக் கொடுக்க அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள், ஆண்டவரே ஏசப்பா நீங்க சொன்ன வார்த்தைக்கு மத்தேயு 16:24 என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆமென் ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஏசப்பா, ஆண்டவரே என்னுடைய மாம்சம் இச்சிக்கக்கூடிய காரியங்களை, என் மாம்சம் சொல்லக்கூடிய காரியங்களை, ஆண்டவரே என் மாம்சம் வழிநடத்தக்கூடிய தவறான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். கலாத்தியர் 5 வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் ஆவன என்று சொல்லி அங்கே ஒரு 17 லிஸ்ட் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு 17 லிஸ்ட் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 5 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி அங்கே அங்கே ஒரு சில 17 கலாத்தியர் 5 19, 20, 21 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த மாத்திரம் அப்படியே நம்ம கேட்டுட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கலாத்தியர் 5 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் 17 விதமான பாவங்கள், 17 விதமான பாவங்கள். நீங்கள் இந்த ஆராதனை முடிந்து இந்த வசனங்களை மீண்டுமாய் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். ஆமென். என்னென்ன காரியம் என்று சொல்லி 1 by 1 நீங்க வாசிங்க. கலாத்தியர் 5 19, 20, 21 அந்த 3 வசனத்துல 17 விதமான மாம்சத்தின் பொல்லாத பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தன்னைத்தான் வெறுத்து, ஆமென், தன்னைத்தான் வெறுத்து இப்படிப்பட்ட நம்முடைய ஜென்ம சுபாவத்துல, நம்முடைய மாம்சத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட 17 வகையான பாவங்கள் நம்மை சுற்றி காணப்படுகிறது. நமக்குள்ளே சில நேரம் இவைகள் காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் நம்ம அழிக்கணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால எல்லாவற்றையும் அழிக்கணும். தன்னைத்தான் வெறுத்து, ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட பாவ கரைகள் உள்ள ஆள் இங்க போக முடியாதான். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கு எச்சரிக்கையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் ஆமென். ஆண்டவரோடு சொல்லுங்க, ஏசப்பா கூட பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை வெறுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இவைகள் போராடி கொண்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 1 பேதுரு 5 பார்த்தோம். எதிராளியாக சாத்தானவன், பிசாசானவன் யாரை விழுங்கலாம் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகைதேடி சுற்றி தருகிறான். இப்படிப்பட்ட பாவத்தின் மாம்சத்தின் கிரியைகளை பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு விரோதமாய் கொண்டு வந்து அந்த கிறிஸ்துவின் பாதையில் நடக்க முடியாதபடி, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசானவன் போராடுவான். இயேசுவின் நாமத்தினால நம்ம சொல்லணும், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, பொல்லாத சாத்தானே, ஆமென் ஆமென் ஆமென், இயேசுவின் நாமத்தினால நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமான மகள், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமான மகள், என் ஆவி ஆத்துமா சரீரம் ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறிவிட்டது. நான் கர்த்தருக்கு சொந்தமான மகள், நான் கர்த்தருக்கு சொந்தமான மகள். ஆமென் ஆமென். என்னை தொடுவதற்கு பொல்லாத சாத்தானே, உனக்கு இயேசுவின் நாமத்தினால் அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க. பொல்லாத பிசாசே, என்னை தொடுவதற்கு, என்னை நெருங்குவதற்கு, எனக்கு விரோதமாய் நீ கிரியை செய்வதற்கு பொல்லாத பிசாசே, உனக்கு இயேசுவின் நாமத்தினால் அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமான மகன், நான் அப்பா இயேசுவுக்கு சொந்தமான மகள். ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Amen. 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 ஒருவேளை இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா, ஏசப்பா இந்த வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படக்கூடிய இந்த பொல்லாத மாம்சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுத்தரிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஏசப்பா ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஒரு விசை என் ஆவி ஆத்துமா சரீரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, நான் வெறும் விசுவாசியாக இருந்து ஆண்டவரே தகப்பனே நான் வளர்ச்சி அடையாம இந்த மாம்சத்தின் கிரியைகளை கடந்து நான் செத்து போய் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போவதை காட்டிலும் ஆண்டவரே ஏசப்பா, நான் கிறிஸ்துவுக்காக இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் அழித்து ஆமென் 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 கிறிஸ்துவுக்காக நான் ஜெயம் எடுத்து ஆமென் ஆண்டவரே என்னை நான் வெறுத்து ஆண்டவரே தன்னைத்தான் வெறுத்து என்ற வசனத்தின்படி என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் வெறுத்து கிறிஸ்துவுக்காக நான் எழுப்பி பிரகாசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ க்ளோரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் முன் குறிக்கிறார். கர்த்தர் உங்களை முன் குறிக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். வரப்போகிற பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலின் காலத்திலே கர்த்தர் உங்களை அப்பா இயேசுவை பயன்படுத்த போகிறார். ஓ ராபா தானா ராலா இக்கே நேது நாராலா தானா. Glory, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நான் தினந்தோறும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் தினந்தோறும் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன் ஆண்டவரே, நான் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க தருவேன் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியினால் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட உங்க ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. ஓ thank you Lord. Hallelujah. Hallelujah. ஆமென் ஆமென். இயேசுப்பா, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொன்ன அந்த பலனை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா, நான் கர்த்தருக்காக அந்த 5 கிரேட் சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த 5 கிரேட்ல ஆண்டவரே தகப்பனே நான் ஆண்டவரே கர்த்தருக்காக நான் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக நான் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியின் பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா, நான் என்னை ஆண்டவரே அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே கர்த்தருக்காக பயன்படுத்த அந்த சீஷர்களை போல ஆண்டவரே ஸ்தேவான் ஐயாவை போல அந்த பிலிப்போவை போல ஆண்டவரே நான் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். வரப்போகிற பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலின் காலத்திலே ஆமென் கர்த்தர் அது என்னை பயன்படுத்துவீராக. நான்
கர்த்தருக்காக பயன் தரக்கூடிய பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு ஒருவர் நீங்க நினைக்கலாம், நான் பெருசா படிக்கலையே, எனக்கு பெருசா எனக்கு ஞானம் இல்லையே. ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க. பேதுரு ஐயால யாரு பார்த்தீங்கன்னா, அவர் படிப்பறியாதவர் வசனமே சொல்லியிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் படிப்பறியாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, 4ஆம் அதிகாரத்துல அவர் படிப்பறியாதவர் என்று வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேதுரு ஐயாவை கொண்டுதான் கர்த்தர் ஏராளமான மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஆமென், ஆமென். எத்தனையோ நடக்க முடியாது நடக்க வைத்தார். பேதுரு ஐயா நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவை உண்மையான அர்ப்பணிப்பு. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, இந்த வசனத்தை கேட்டுட்டு போயிடலான்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமைக்காக வசனத்தை கேட்க வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய சுவிசேஷம். ஆமென். இதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், ஆமென், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டியது சபையுடைய கடமை, அப்பாவுடைய விருப்பம், ஏசப்பாவுடைய விருப்பம். ஆமென். ஆண்டவர் ஏசப்பா உங்களை பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்க ஒருவேளை கிராமத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். திருச்சபையே, கர்த்தருடைய மகனே, மகளே, கர்த்தருடைய வாலிபனே, சிறு பிள்ளையே, கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இனி காலம் சென்றார். ஆமென், ஸ்தோத்திரம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் வரக்கூடிய நாட்கள் நடக்க போகிற சத்தியம். அப்பா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்பா இயேசு உங்களை பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் அப்படி இல்லை, தினந்தோறும் டெய்லி. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த பரிசுத்த ஆராதனை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த சத்திய வசனத்தை கேட்ட அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிராமத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் பட்டணத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பூலோகம் எங்கும் உள்ள யாவருக்கும் சகல ஜாதிகளுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கிக்கும்படி அறிவிக்கப்பட்ட வித்துக்களாய் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்று கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஆமென். நன்றி இயேசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த சந்தோஷம், சமாதானம் பிள்ளைகள் யாவரையும் நிரப்புவதாக. Thank you Holy Spirit. நன்றி இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க கரத்துல பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you Lord. நன்றி இயேசப்பா. Thank you Holy Spirit. நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை இயேசப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்போம் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.